சங்கீத புஸ்தகம் ஒரு அறிமுகம். சங்கீத புஸ்தகம் பார்த்திங்கன்னா வேதாகமத்திலேயே மிகப்பெரிய புஸ்தகம். சங்கீத புஸ்தகம் வேதாகமத்தின் மைய புஸ்தகம் அப்படின்னு வாசிக்கிறோம். சங்கீதம் ஒவ்வொரு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் விரும்பி நேசித்து வாசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் சங்கீத புஸ்தகம். சங்கீதத்தில் கிறிஸ்துவையும் நம்மையும் காண்பிக்கூடிய சங்கீத புஸ்தகமாக சங்கீத புஸ்தகம் விளங்குது. அதே மாதிரி எபிரேய தலைப்பு சங்கீத புஸ்தகத்துக்கு பார்த்திங்கன்னா டெஹிலீம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு துதிகள் அல்லது கீதங்கள் அப்படிங்கிறது பொருள்படும். கிரேக்க வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகத்துக்கு சால்மாய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சால்மாய் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கம்பி கருவிகளை, ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை உபயோகப்படுத்தி பாடுதல் அப்படிங்கிற பொருள் தான் படும். லத்தீன் மொழியில் சங்கீத புஸ்தக தலைப்பு லிபர் சல்மோராம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து தான் சாம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததா வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. சங்கீத புஸ்தகங்களுக்கு மொத்தம் 65 சங்கீதங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கீத புஸ்தகம் பார்த்தோம் அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, மனிதனை மீட்க தேவனின் திட்டம், தேவ வசனத்தின் மேன்மை, தனி மனித போராட்டம், விண்ணப்பங்கள் போன்ற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காரியங்களையும் அடிப்படையாக வச்சு சங்கீத புஸ்தகம் இயற்றப்பட்டுள்ளது. அது மாத்திரம் இல்லை, மார்ட்டின் லூதர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் ஒரு சிறிய வேதாகமம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் இணைக்கும் ஒரு சங்கிலியாக சங்கீத புஸ்தகம் இருக்குது. வேதாகமத்தின் இதயத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு இசை போல தான் சங்கீத புஸ்தகம் இருக்குது. வேதாகமத்தில் மிகப்பெரிய புஸ்தகம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதங்கள் இசை கருவிகளுடன் பாடி தேவாலயத்தில் பாடும் பொழுது தேவ வசனம் நிரம்பி காணப்படுதா நம்ம பார்க்குறோம். சங்கீத புஸ்தகம் ஆசிரியர்கள் தாவீது, ஆசாப், கோராகின் புத்திரர்கள், ஏமான், ஏத்தான், சாலமோன், மோசே போன்ற ஆசிரியர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, சங்கீதங்களுக்கு உட்பிரிவுகள் இருக்குது. மொத்தம் 150 சங்கீதங்கள் இருக்குது. அது 7 தலைப்பின் கீழே பிரிக்கலாம். நீதிமான்களின் ஜெபம் அப்படின்னு சங்கீதத்தை பிரிக்கலாம். சங்கீதம் 17, 20, 25, 50, 54, 90 இந்த சங்கீதங்கள் எல்லாம் நீதிமான்களின் ஜெபம். அது மாத்திரம் இல்லை, பாவங்களுக்காக வருந்துபவர்களின் சங்கீதம். சங்கீதம் 6, சங்கீதம் 32, சங்கீதம் 38, சங்கீதம் 51, சங்கீதம் 102. துதி சங்கீதங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 65, சங்கீதம் 95 to 100. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 111 to 118, சங்கீதம் 136 to 140, சங்கீதம் 146 to 150. இந்த சங்கீதங்கள் எல்லாம் துதிகளின் சங்கீதம் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, புனித யாத்திரை சங்கீதம் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 15, சங்கீதம் 120 to 134 இதெல்லாமே புனித யாத்திரை சங்கீதம். அது மாத்திரம் இல்லை, வரலாற்று சங்கீதங்கள் இருக்கு. சங்கீதம் 78, சங்கீதம் 105, சங்கீதம் 106. அப்புறம் மேசியாவை குறிக்கும் சங்கீதங்களும் இருக்கு. சங்கீதம் 2, சங்கீதம் 22, சங்கீதம் 40, சங்கீதம் 45, சங்கீதம் 72, சங்கீதம் 110. அது மாத்திரமல்ல, எபிரேய மொழியில் எழுத்தில் துவங்கும் சங்கீதங்களும் இருக்குது. சங்கீதம் 25, 34, 111, 112, 119. இத்தனை மேன்மை கொண்ட சங்கீதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.